சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ஸ்திரீ டைம், நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, லூஸ் ஹேர். என்னடா இவ லூஸ் ஹேர் அப்படின்னு பேசுறா, அட்வைஸ் பண்ண போறா அப்படின்னு நினைக்காதீங்கோ. லூஸ் ஹேர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா ஆயிடுத்து, இன்னைக்கு ஒரு கலாச்சாரமா ஆயின்றிருக்கு. அதை நான் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை இங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். லூஸ் ஹேர் இஸ் ஒன் ஆஃப் த ஹேர் ஸ்டைலுங்கிறதுல இருந்து லூஸ் ஹேர் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வந்துடுது. எங்க போனாலும் லூஸ் ஹேர் விட்டுன்னு போறா. லூஸ் ஹேர்னா தமிழ்ல சொல்லணும்னா என்ன, தலைவிரி கோலம். ஒரு பிரபல சினிமா நடிகர் கூட டயலாக் சொல்லியிருப்பாரு ஒரு படத்துல, எங்க ஊர்ல இதை தலைவிரி கோலம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அந்த பொண்கள்லாம் ரப்பர் பேண்ட் போட்டோடனே பார்த்தேளா இப்ப எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அந்த சினிமால அந்த டயலாக் ரொம்ப அழகா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதேதான் இப்ப எங்க போனாலும் சரி, எல்லா பெண்களும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது. அதுக்கு கூட ஜஸ்ட் லைக் தட் போறது கிடையாது. எப்படி சொல்றா தெரியுமா, அதுக்கு ஒரு 2 hours ஜஸ்ட் இப்படி விட்டுட்டு போறதுக்கே ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவாளாம். என்ன பண்ணி, அதுக்கு ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் சீரம்லாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணுமா, அதுக்கப்புறமா அதை செட் பண்ணணுமா. ஸோ இட் வில் டேக் டைம். அதுக்கு கூட தே ஆர் டேக்கிங் டைம் அண்ட் தே ஆர் ஸ்பெண்டிங் 2 hours, மோர் தென் 2 hours ஆன் இட் டு ஜஸ்ட் செட் தி ஹேர். இதெல்லாம் நன்னாவா இருக்கு? நம்ம அந்த நாள்ல நம்ம பாட்டி என்ன சொல்லியிருப்பா தெரியுமா, அங்க போய் வெளியில போய் ஜடை போட்டுன்னு வா, அழகா போய் ஜடை போட்டுன்னு வா பாப்போம், குழந்தை இங்க வா, ஏன் அழகா பின்னிக்கோ, உனக்காக பூ கட்டி வச்சிருக்கேன்டி, அந்த பூவை அழகா வச்சுக்கோ ஏண்டி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஆசையா இருக்கும். ஜடை போட்டு அந்த பூவை, அந்த முல்லைப்பூவை வச்சுக்கணும் போல ஆசையா இருக்கும். இன்னைக்கு அதுக்கான ஒரு ஆப்ஷனே இல்லாம போயிடுது. அப்படி இருக்கலாமா? எங்க போனாலும் சரி, பார்க்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த கோவிலுக்கு கூட அந்த லூஸ் ஹேர்ல போகும்போது அந்த ஒரு மைண்ட் ஒருங்கிணைப்பாவே இருக்காது, அது மேலேயே கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பா. அதெல்லாம் தப்பு இல்லையா? நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம்? சுவாமியை நமஸ்காரம் பண்றதுக்காக. அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டு அதெல்லாம் தப்பு இல்லையா? சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். எதுக்காக பேசிக்கா ஜடை போட்டுக்க சொல்றா அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? ஏன் போட்டுக்க சொல்றா? முடிங்கிற வஸ்து நமக்கே தெரியாம கீழே விழுந்துட்டே இருக்கும், அது நம்மளையும் அறியாம கீழே உதிர்ந்துட்டே இருக்கும். அதனால அன்ஹெல்தி. என் வீட்டுல கீழே விழுந்தா கிளென்லினஸ் இருக்காது. பேசிக்கா குழந்தைகள் இருப்பா, ஆத்துல பெரியவா இருப்பா, அவளுக்கு தெரியாம அதை எதையாவது எடுத்து அது வயிற்று உள்ள போயிடுத்துன்னா நமக்கு ப்ராப்ளம். அப்படிங்கிறதுனால மாத்திரம்தான் அதை ஜடை போட்டுக்க சொல்றா. ஏன் இப்ப நம்மளே பெரியவாளுக்கே கண்ணு சரியா தெரியறது இல்லை, கண்ணாடி போட்டுக்காம, அப்ப தெரியாம எடுத்து எதையாவது வாயில வச்சுட்டான்னா கஷ்டங்கிறதுனால, நமக்கு தெரியாம சாப்பாடுல கலந்துடுத்துனா கஷ்டம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான், which means கிளீனா இருக்கணும், அன்ஹெல்தியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்மள ஜடை போட்டுக்க சொல்லியிருக்கா. இவ்வளவுதான். வீட்டுக்கே இப்படி ஒரு கான்செப்ட்னா அப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது எங்க போனாலுமே நம்ம அந்த பிளேஸை ஹெல்தியா வச்சுக்கணும் இல்லையா? ஒரு கிளீனா வச்சுக்கணும் இல்லையா? ஹெல்தி மீன்ஸ் ஐ மீனிங் இட் ஆஸ் கிளீனா வச்சுக்கணும். கிளீனா இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல ஹெல்தியா இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கிளீனா வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்மள ஜடை போட்டுன்னு போங்கோ அப்படின்னு சொல்றா. வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம கோவிலுக்கு போனாலும் சரி, ஐ மீன் இட், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, தயவு செஞ்சு நீங்க ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு போறேன், தயவு செஞ்சு ஜடை போட்டுண்டு அழகா போயிட்டு வாங்க. அழகான்னா ஒரு ரெஸ்பான்சிபிளா போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். இந்த ரெஸ்பான்சிபிள்ன்ற வேர்டுக்கும் இங்க பொருந்துன்றதுக்காக வேண்டி மாத்திரம்தான் சொல்றேன். அண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது கூட கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளும் ஜடை போட்டுண்டு தான் போகணும். நான் ஏன் சொல்றேன்னா, குழந்தையில டீச்சர்ஸ் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பா, யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் போட்டு 2 ஜடை போட்டு பின்னிண்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ நம்ம அந்த குழந்தையில விட போகும்போது நம்மளும் ஜடை போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ஸ்கூலுக்குன்னு ஒரு சில யூனிஃபார்மிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அம்மாவே தலை விரிச்சு போட்டுன்னு தானே வரா, நான் மட்டும் ஏன் ஜடை போட்டுன்னு போகணும் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கப்படாது. ஸ்கூலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. நம்ம போகும்போது ஸ்கூலுக்கு ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணின்னு போகணுன்றத நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் இப்படிதான் போவேன் அப்படின்னு வச்சுக்காதீர்கள். ஒரு இடத்துக்கு தகுந்தாப்புல அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு எட்டிக்வெட்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. தலையில மாத்திரம் இல்லை, ஜடை போடுறதுல மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் மேனர்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் மே பி, எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி அழகா ஒரு யூனிஃபார்மா ட்ரெஸ் பண்ணின்னு போங்கோ அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.
திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.